வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா வித் அருமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த விளாக் வந்து சண்டே எடுத்திருந்த விளாக் தான். வீக்கெண்ட் இல்லையா, ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த டேவே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த விளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அது மட்டும் இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம ரெகுலராக வீட்டிலே இருக்கிறதால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஸையும் ஹேரையும் நம்ம வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்குறோம். பட் நம்ம ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. ரெகுலராக ஒர்க் போயிட்டே இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீக்கெண்ட் தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க தான் அவங்களுக்கு தோணும். ஹேரையும் ஸ்கின்னையும் அவங்க கேர் பண்ணி அவங்களால பார்த்துக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதையுமே நம்ம தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அருணுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். செம்ம எஃபெக்டிவாக இருந்தது. அதுதான் உங்களுக்கு இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அப்படியே குக்கிங்கும் இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டே வந்து சூப்பராக வார்ம் வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டே ஸ்டார்ட் ஆனது ஒரு 9 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. சண்டேன்றதால டே எப்போயுமே ஸ்லோவாக தான் போகும். பட் எப்பயும் பார்க்குற அதே வேலை தான். பட் வந்து சண்டே கொஞ்சம் ஸ்லோவாக அதை செய்வோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கிளம்பியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் சாப்பிடல, வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பிகாஸ் இப்போயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக போனால் கூட வெஜிடபிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ அதனால் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சீக்கிரம் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக மீன் சாப்பிட்டு ஒரு 2 monthsக்கு மேலே இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு வீக்கில் மீன் சமைச்சு சாப்பிட்டு இருந்தேன். அதை விளாகாக கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இடையில மீனே நான் வாங்கி சாப்பிடல. அருண்கிட்ட எதுவும் நான் கேட்கல. ஆனால் வந்து நேத்தியே வந்து அருண்கிட்ட சொல்லிட்டேன், இந்த சண்டே வந்து எனக்கு வந்து மீன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்ததும் ஃபஸ்ட்டு ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக வந்து கடல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே கடல் மீனே அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால் குளத்து மீன் தான் இருந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு 2 kg கிட்ட வாங்கியிருந்தேன். அருண் மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்காக மட்டும் நான் வாங்கியிருந்தேன். மீன் நிறையா இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி ஐடியா என்னென்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்ணும் தான். ஸோ மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ வெஜிடபிள் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட்டை விட்டு வெளில வரும்போது ஆப்போசிட்டில் மட்டன் ஸ்டால் இருந்தது. ஸோ அருண் வந்து மட்டன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் மீன் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் அருண் வந்து ஒரு 1/4 kgக்கு கொஞ்சமாக மட்டன் வாங்கியிருந்தாங்க. ஸோ மட்டன்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போயே ஒரு பாதிலேயே போயிடுச்சு. மற்ற நாள் கூட ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சண்டே எப்படி தான் போகுதுன்னு தெரியாது. காலைல இப்போ தான் எழுந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நைட்டே வந்துடும். ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் தான் ரெகுலராக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அப்படியே வச்சா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்தது லஞ்ச் ஒர்க் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருந்தேன்னா, பச்சைப்பயிரை வந்து நல்லா பாலில் ஊற வச்சு அதுதான் நல்லா அரைச்சி ஃபேஸ் பேக்கை போட்டிருந்தேன். பச்சைப்பயிரை வந்து ஓவர் நைட் ஊற வச்சா தான் நல்லா ஊறும். பட் வந்து பாலோடு சேர்த்து ஊற வைக்கும்போது பால் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும் ஓவர் நைட்டு ஊற வச்சிங்கன்னா. ஸோ நான் வந்து மார்னிங் தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் நல்ல சூடாக இருக்கிற பாலில் பச்சைப்பயிரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 3 hours ஊறினா கூட ஓகே தான். ஓரளவுக்கு வந்து அது தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக உடையும் அழுத்தினீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து பச்சைப்பயிரை செப்பரேட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கூட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். பால்லே ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி. மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அருண் கேமரா முன்னாடி உட்காரும்போது ஒரே சிரிப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு அதுக்கப்புறம் கழுத்தில் கையிலலாம் ரொம்ப டேனாக இருந்தது. ஸோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக அருண் வந்து என்னோட கொஞ்சம் கலராக தான் இருப்பாங்க. பட் இங்கே வந்து அவங்களுக்கு வெயில் செட் ஆகலை. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஸோ அதனால் வெயில் பட்டாவே கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வேறு வந்துடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு வீக்கெண்ட் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் கேர் அவங்களுக்கு பண்ணி விடுறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் வேலை பார்த்த ஆஃபீஸில் அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து சிஸ்டம் ஒர்க் மட்டும்தான், ஆஃபீஸில் அழகாக உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பெருசாக ஸ்கின் கேர் எதுவுமே அவங்களுக்கு
தேவைப்படலை. ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக செஞ்சாகுன்ற நிலமையில இருக்குது. ஃபேஸு ரொம்ப டேன் ஆகிடுச்சு. அதுமாரி கொஞ்சம் பிம்பிள்ஸ் வேறு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விட முடியாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீக்கெண்ட் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்குவேன். நேத்ரா ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கானா, அருணை பார்த்து பயந்துட்டா ஃபேஸில் அவங்க போட்டிருக்கிறதால. நான் கூட தான் போட்டிருந்தேன், பட் என்னை பார்த்து பயப்படல, அருணை பார்த்து பயந்துட்டா. சின்ன வயசுலேருந்து இப்படி தான். இந்த சண்டே மட்டும் எப்படி தான் போகுதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு சண்டே விட சாட்டர்டே ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் சண்டே லீவ் இல்லையா? ஸோ சாட்டர்டேவே அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான். அருணுக்கு ஆஃபீஸ் லீவாக இருக்கும் சண்டே. ஸோ அதனால் சாட்டர்டேவே அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் ஆனால் நாங்கள் வந்து பாப்பா பிறக்காதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஈவினிங் ஆனால் நைட்டில் வந்து நல்ல மூவி போட்டு பார்ப்போம். ஃபோனில் தான் பார்ப்போம். டப்பிங் மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மூவிலாம் சூஸ் பண்ணி பார்ப்போம். நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக தான் தூங்குவோம். சண்டேவும் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் இப்போ வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் மூவிலாம் பார்க்க முடியாது. அவள் பார்க்கவே விட மாட்டா. இருந்தாலும் மேக்ஸிமம் எப்பயாவது டைம் கிடச்சா கண்டிப்பாக ஏதாவது மூவி பார்ப்போம். ஸோ அந்த ஃபேஸ் பேக் வந்து அருணுக்கு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அது நானுமே போட்டு இருந்தேன். ஃபேஸ் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்தது. ஆனால் அது போட்டதுக்கப்புறம் அவ்வளோ ப்ரைட்டாக இருந்தது. ஸோ இன்ஸ்டன்ட் க்ளோ மாதிரி கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஃபெக்டிவாக இருக்கும். வீக்லி ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெகுலராக நான் அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபேஸ் பேக்லேயே இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்க கூட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. அருணும் பாப்பாவும் ரூமுக்கு போயிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன மெனுனா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அது கூட வந்து மட்டன் குழம்பு அருணுக்காக. இதுதான் இன்றைக்கி மெனு. மீன் குழம்பு பண்ணுறதால அருண் வந்து கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மீன் ஸ்மெல் கூட அவ்வளோவா பிடிக்காது. ஸோ வந்து இப்போ டயட்டில் இருக்கேன். இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணுன்னு கொஞ்சம் டெம்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருந்தேன். என்னடா இது புரட்டாசியாக இருக்க நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு பார்க்காதீங்க. நான் விரதம் இருக்கிறது இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா எல்லாருமே வந்து புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரதமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதமும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் நான் தான் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. பிகாஸ் அருண் வந்து அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவங்க மேக்ஸிமம் கடையில் சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் செஞ்சு கொடுன்னு தான் கேட்பாங்க. அப்போ வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துப்பேன். ஸோ அவ்வளோதான். ரீசெண்டாக ஒரு மினி விலாகம் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது நான் படித்த சர்டிஃபிகேட்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஆக்சுவலாக காலேஜ் முடித்து 2 இயர்ஸ் மேலே ஆகுது. இப்போ தான் அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 12th முடித்து பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். 1 மந்த் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அங்கே டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கரஸ்லேயே தான் பண்ணியிருந்தேன். பிகாம் படிக்கல. நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கரஸில் படிக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற குரூப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருந்தேன். நான் வந்து கொரோனா ஸ்டூடெண்ட் தான். கரெக்டாக கொரோனா ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா? அப்போ தான் நான் எனக்குமே காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கொரோனானால எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் எல்லாம் போச்சு. ஏதோ ஓரளவுக்கு போராடி டிகிரி வாங்கியாச்சு. எனக்கு வந்து கரஸில் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுலேயும் இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. எனக்கு குக்கிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்போன்னு இல்லை, மேரேஜுக்கு முன்னையிலேருந்து எனக்கு குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். நான் 5th படிக்கும்போதே நல்லா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி சமைப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டாக ஏதாவது படிச்சிருந்தா நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏதோ ஒன்று படிக்கணுமேனு சொல்லி இந்த டிகிரி முடித்தும் எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகலை. ஸோ மேபி குக்கிங் ரிலேட்டாக படிச்சிருந்தா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு இன்னும் அடுத்த ஸ்டெப் போயிருக்கலாம். பட் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்.
அது மாதிரி தான் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக போகும்போது தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அடுத்த ஸ்டெப் போக முடியும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த செய்யணும்னு செஞ்சால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம அங்கேயே தான் இருப்போம், அடுத்த ஸ்டெப் நம்மளால் போக முடியாது. என்னோடய சஜஷன் இதான். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வழியாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அடுத்த ஸ்டெப் வச்சு போங்க. அப்போ தான் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எது எப்படியோ அப்படி இப்படி போராடி ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளும் இப்போ டிகிரி ஹோல்டர்னு பெருமையாக சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அது கூட ஊருக்கு போயிருந்தப்போ இந்த கோல்டு ஸ்கீமில் கூட ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தோம். தங்கமயில தான் ஜாயின் பண்ணியிருந்தோம். அங்கேயே ஒரு டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதுலேயும் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங் 100 ருபீஸ்லேருந்து நம்ம போடலாம். மந்த்லி நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு அவங்க வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து தான் நம்ம அதில் எண்ட் ஆஃப் மந்த் நம்ம வேஸ்டேஜெலாம் கொடுத்து தான் நம்ம கோல்டு வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்த நார்மல் ஸ்கீமில் தான் அந்த வேஸ்டேஜெலாம் நம்மளுக்கு கிடையாது. இதுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு மந்த்து பணம் இருக்கும், இன்னொரு மந்த் நம்ம கையில் பணம் இருக்காது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக 100 ருபீஸ் யார் வேணால் நம்மளால் போட முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்ம மந்த்லி சேவ் பண்ணால் அது நம்மளுக்கு கோல்டாக இருக்கும். கோல்டு எப்போ வேணாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ கோல்டு நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தானே. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் அது கூடயே அருணுக்கு ஒரு காப்பு வாங்கி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷம் கனவு தான் சொல்லலாம். மேரேஜ் ஆனதுலேருந்து இவங்களுக்கு ஒரு காப்பு, வெள்ளி காப்பு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது கையில் போட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. இந்த வருஷம் தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு வாங்கி தர முடிஞ்சிருந்தது. பர்த்டேக்கு தான் வாங்கலான்னு நினச்சிருந்தேன், பட் அப்போவே டைம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வாங்கியாச்சு. எனக்கு அரௌண்ட் ஒரு 4000 கிட்டே வந்திருந்தது அவங்க காப்பு. நல்ல வெயிட்டாகவே இருந்தது. ஸோ அதுவுமே அந்த மினி விளாகில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். 4000 தானே, இதை போய் இவ்வளோ நாள் உங்களால் வாங்கி தர முடியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் முடியல தான். பிகாஸ் என்னால் அந்த 4000 என்னால் ரெடி பண்ண முடியல. இந்த வருஷம் தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்காக எடுத்து வச்சு நான் சேவ் பண்ணியாச்சு. பிகாஸ் நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எந்த இன்கமும் கிடையாது. ஆனால் இது மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களால முடியும், அவங்களால சேவ் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களால பெஸ்ட்டாக வாங்கி தர முடியும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களால முடியாது. ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த பணத்தில் எல்லா செலவும் போய் இருக்கிற மிச்ச அமௌண்ட்டில் கொஞ்சம் சேவ் பண்ணி தான் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர முடியும். அதுவுமே இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணி என்னால் இந்த வருஷம்தான் வாங்கி தர முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இது என்னோடய பெரிய ஒரு கிஃப்ட் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் இத்தனை வருஷமாக அவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்ததில்லை. மேக்ஸிமம் ஒரு 500, 1000 அவ்வளோதான் என்னால் முடியும். இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க பர்த்டேக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிவிடுவேன். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு இந்த கிஃப்ட் பண்ணது. இந்த அமௌண்ட் எல்லாமே அருண்கிட்டேருந்து தான் நான் எடுத்ததே. யார் நம்மளுக்கு கொடுக்க போகிற, ஹஸ்பண்டை தவிர. ஸோ அவங்க கொடுத்த அமௌண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது தான். அவங்க செலவுக்குன்னு கொடுத்தது. ஸோ செலவு போக முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி செலவை அதை சேர்த்து வச்சுருவேன். அதுமாரி அவங்க ஷர்ட்லேயோ பேண்ட்லேயோ ஏதாவது பணம் மறந்து வச்சிட்டா கூட அதையும் சேர்த்து எடுத்து வச்சுப்பேன். அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இப்படி சேர்த்து வச்சது தான். அருண் ஒரு பக்கம் அவங்க சேவிங்ஸ் இருக்கும், அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளால் என்ன முடியுமோ அதை ஒரு பக்கம் நம்ம செய்யணும். ஸோ நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹஸ்பண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த மந்த் ஒரு 500, 200 இருந்தால் கூட நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே நிற்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சேவிங்ஸ், அந்த மைண்டு கண்டிப்பாக இருக்கணும். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் எங்களுக்கு வந்தது. எங்கள் அம்மாவும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதேமாதிரி நம்மளோட சேவிங்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது எப்பயுமே. இப்போன்னு இல்லை, எப்பயுமே தெரியக்கூடாது. அது அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது தான். எங்கள் அம்மாவும் அப்படி தான். எங்கள் அம்மா சேவ் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கே தெரியாது. அதுலேருந்து அப்படியே எங்கள் அக்காவும் அப்படி தான். அவங்க சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது எங்கள் மாமாவுக்கும் தெரியாது. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேவிங்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு அருணுக்கு தெரியாது. நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஆனால் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு அந்த சேவிங்ஸ் மைண்ட் இருக்கணும். ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சேவ் பண்ணணும். அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும்.
அப்படியே பேசிக்கிட்டே சமைச்சும் முடிச்சாச்சு லஞ்சு. மீன் குழம்பு எனக்கு மட்டும் தான் வச்சுருந்தேன். கொஞ்சமாக வந்து குழம்பு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து குழம்புல மீன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து குழம்பு கம்மியாயிடுச்சு. ஸோ மீன் கொஞ்சம் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் மீன் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருந்தேன். 2 கேஜி வாங்கிட்டு வந்ததால் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு குழம்பு வச்சுட்டேன். ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் மட்டும் மீன் பொரிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போக இன்னும் கொஞ்சம் மீன் இருந்தது. அது உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பழைய மீனாக இருந்தால் மட்டும் தான் பார்த்து யூஸ் பண்ணணும். அன்னைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எண்ணெய் வந்து ரொம்ப பார்த்து தான் மீனுக்கு மேலே வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கம்மி தான், 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் எடுத்திருப்பேன். ஸோ அதையும் வந்து ஒரு 4 மீனுக்கு யூஸ் பண்ணி அப்படியே மீன் வந்து பொரித்து எடுத்துட்டேன். ரெகுலராக வந்து என் சேனலில் மினி விலாக் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால என்னென்ன ஹோல் டே நான் வந்து என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு 6 கேஜி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியாச்சு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது ஒரு 3 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது. ஆனால் 6 கேஜி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சூப்பரான வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே பாப்பாவும் வரணும் தூங்கியே போயிட்டாங்க. ஸோ அவங்கள எழுப்பலை, நான் மட்டும் லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். சமைக்கிறதுக்கு ஒரு 3 மணி ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எழுறதே சண்டே லேட் இல்லையா? ஸோ எல்லா வேலையும் லேட்டாக தான் நடந்தது. ஸோ அவங்க எழுந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ நானும் சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடித்தது என்ன, நானும் போய் அவங்களோட சேர்ந்து தூங்கிட்டேன். ஸோ அதுதான் கேஸ், எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. ரொம்ப லேசியாக தான் போச்சு. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இந்த சண்டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் கேஸ், இந்த விளாக் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கேஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.